நிற்கிறான் திருவண்ணாமலையில் கோயில் இடிக்கணும்னு நிற்கிறான். பக்தினா என்னங்கிற ஒரு சின்ன விஷயம், கோயில் இடிக்கணும்னு அத்தனை பேரும் பீரங்கியோடு நிற்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் கோயில் இடித்தாங்க, நம்ம கேட்டோமா? அது என்ன சார் பண்ணுறோம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடும். ஆனால் அப்போ அப்படி இல்லை. அப்படி நினச்சிருந்தாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருந்திருக்காது. முகலாயர் ஆட்சி காலத்தில் கோவில் இடிக்கணும்னு வராங்க, நந்தி இருக்குது, அவன் சொல்கிறான் நாங்கள் சாப்பிட்ற மாட்டை நீ சாமின்னு கும்பிட்றன்னா. அவங்க சொன்னாங்க இது மாடு கிடையாது, நாங்கள் கும்பிட்ற தெய்வம்னா. அந்த மன்னன் சொன்னான் இதுக்கு உயிர் இருந்ததுன்னா ஒன்று பண்ணு, இந்த கோபுரத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறேன், இந்த கோயிலையே விட்டுட்டு போயிடுறேன், அது இல்லாமல் இங்கே கொள்ளையடித்த தங்கத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நந்தி எந்திரிச்சு கால் மாற்றி உட்கார சொல்லுங்கிறான். கல் நந்தி எந்திரிச்சு கால் மாற்றி உட்காரணும். எல்லாரும் கதறாங்க, அண்ணாமலையாரே இது என்ன சோதனைன்னு. அண்ணாமலையார் சோதனை வச்சா இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் சோதனை இருக்குது, வேல்மாறலுக்கு வந்துட்டீங்க, முருகான்னு உட்காந்து திருப்புகழ் பாடிட்டீங்க, வேதனையை சாதனையாக மாற்றுவார். அதே இது திருவண்ணாமலையில் நடந்தது. கல் நந்தி காதில் பஞ்சாட்சரம் ஓதுறாங்க, சாமி கல் நந்தி எந்திரிச்சு கால் மாற்றி உட்கார்ந்தது திருவண்ணாமலையில்.